உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டாப் 5 பெஸ்ட் பேபி டயப்பர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பேபி டயப்பர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா குழந்தைங்க வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கு இல்லையா? ஸோ அதுல நிறைய விதமான தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் வந்து மார்க்கெட்ல கொடுத்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இது மூலமா குழந்தைங்களுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இரிட்டேஷனுக்குள்ள ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து குறைக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு டாப் 5 பெஸ்டான ப்ராடக்ட் என்னென்னலாம் மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வந்து இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம். சோ அந்த பேபி டயப்பர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் விஷயம், நீங்க குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு டயப்பர்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய அந்த டயப்பர்ல 12 hours ஆவது ட்ரைனஸ் வந்து தாங்கக்கூடிய வகையில இருக்கணும். குழந்தைங்க பாத்ரூம் போனா கூட அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகணும். சோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல வந்து ஒழுகிட்டு வராதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தேங்கி குழந்தைங்களுடைய டோட்டல் பாடியை வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண கூடாது. சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த டயப்பர்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து 12 hours வரைக்கும் ட்ரைனஸ் வந்து தாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா இருக்கணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டன் சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டயப்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கணும். ரொம்ப ஹார்டா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரிட்டேஷன் வந்து ஏற்படும். சோ நம்மளே நார்மலா ஒரு டைட்டான ஒரு ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு கடுப்பா இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லா நாட்கள் எல்லாமே. சோ அதே மாதிரி குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வாய் கூட்டு பேச முடியாத ஒரு குழந்தைகளா இருப்பாங்க. ஏன்னா அவங்களால பேச முடியாது குழந்தைங்க இல்லையா? சோ அதனால அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டயப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் காட்டன் சாஃப்ட்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. சோ அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து இரிட்டேஷன்ல இருந்து குழந்தைங்க வந்து ஃப்ரீயா விளையாட முடியும், ஜாலியா இருக்க முடியும். மூணாவது விஷயம், கம்ஃபர்டபிள் ஃபிட். ஆமாங்க, குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடக்கூடியவங்க நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. சோ கை கால்கள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு தவழ்ந்துட்டு போகக்கூடியவங்க தான் குழந்தைங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டயப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளா ஸ்ட்ரெச்சபிளா இருந்தது அப்படின்னா இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ அவங்க எந்த விதமான ஒரு லாக்ஸும் இல்லாம ஃப்ரீயா விளையாடுறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பொதுவாகவே குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பேச முடியாது இல்லையா? சோ அதை நம்ம தான் உணர்ந்துட்டு அவங்களுக்கு எது செய்யணும், எதை கரெக்டா பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை ப்ரீஷியஸா பார்த்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அந்த வகையில ஃபிளெக்சிபிளாகவும் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய டயப்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத லோஷன்ஸோ இல்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல லோஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா டயப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேபி லோஷன்ஸ் அதுக்குன்னு சொல்லி ஒரு சில லோஷன்ஸ்லாம் இருக்கும். சோ அதை வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதனால கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த வகையில பேபி லோஷன் யூஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பேபி லோஷன் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டா இருந்தது அப்படின்னா குழந்தைங்க வந்து பாத்ரூம் ஏதாவது போயிட்டு இருக்காங்க அப்படின்னா சோ அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. சோ ஓகேவா? சோ அது மூலமா ரேஷஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடாது. சோ அதுக்காக தான் பேபி லோஷன் யூஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்டை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க பிரிவென்ட் பண்றது எதன்னு பாத்தீங்கன்னா டயப்பரோட ரேஷஸ் எல்லாத்தையும் வந்து பிரிவென்ட் பண்ணி குழந்தைகளை வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வச்சிருக்கும். ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்தபிளா இருக்கக்கூடிய ஒரு டயப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். சோ குழந்தைங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஏத்த மாதிரியும் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்க மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். அவங்களுடைய ஸ்கின் வந்து ஈஸியா பிரீத்தபிளா இருக்கணும். சோ ரொம்ப மூவ்மெண்ட்லாம் ஃப்ரீயா இருக்கணும். சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல பிரீத்தபிள் ஃப்ரீ இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. காஸ்ட்லியா இருந்தாலும் நல்ல ப்ராடக்ட்டை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. சோ கண்டிப்பா அவங்க ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வளருவாங்க. 5th பிளேஸ்ல மீமி பிரீமியம் பேபி டயப்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். கிளாத் லைக் பிரீத்தபிளான ஒரு ஃபேப்ரிக் கொடுத்திருக்காங்க. லீக் லாக் சிஸ்டம் இதுல இருக்கு. சூப்பர் அப்சர்வன்ட் பாலிமர்ஸ் அப்சர்வ் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு. 40 கவுண்ட் இருக்கும் ஒரு பேக்ல. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 420 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 255 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஹகீஸ்ல இருந்து வரக்கூடிய வண்டர் பேபி டயப்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். 3D பபிள் பெட்டின் இன்சைடர் லேயரோட வருது. அப் டு 12 hours வரைக்கும் வந்து ட்ரையாவே இருக்கும். ட்ரிபிள் லீக் காட் கொடுத்திருக்காங்க. ஒரு பேக்ல 42 கவுண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் அமேசான்ல 336 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 8468 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல ஹிமாலயஸ்ல இருந்து வரக்கூடிய டோட்டல் கேர் பேபி பேண்ட்ஸ் டயப்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 54 கவுண்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் இருக்கும். இதுல நேச்சுரல் ஆன்டி ரைஸ் ஷீல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. கூடவே எலாஸ்டிக் வெஸ்ட் பேண்டும் இதுல இருக்குது. இந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா குழந்தைங்களை ரொம்பவே சேஃபா வச்சிருக்கும். கூடவே சூப்பர் அப்சர்பன்ட் பாலிமர் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் அமேசான்ல 509 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 13,288 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல MamyPoko பேண்ட்ஸ் பேபி டயப்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சாஃப்ட் எலாஸ்டிக் டேப்ஸ் இல்லாத ஒரு ப்ராடக்ட். அப் டு 10 hours வரைக்கும் அப்சர்வேஷன் இருக்கும். ஃபிட்ஸ் அண்ட் கம்ஃபர்டபிளா இருக்கும். பிரிவென்ட்ஸ்
வந்து லீக்கேஜ்ல இருந்து இருக்கு. அதே மாதிரி 46 கவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 399 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 23,064 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Pampers ஆக்டிவ் பேபி டயப்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். 5 ஸ்டார் ஸ்கின் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப் டு 12 hours வரைக்கும் ட்ரைனஸா இருக்கும். அல்ட்ரா சாஃப்ட் மெட்டீரியல்ல உருவாக்கி இருக்காங்க. 46 கவுண்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 671 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 3,736 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்ப பார்த்த இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் அதிகமான விஷயங்கள் Flipkart and Amazonல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க.